Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி 3D மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃபுல்லா ஃபேஸ்ல கவர் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே மாஸ்க் தைக்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க, நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கிளாத் வச்சுதான் நம்ம இந்த வீடியோல 3D மாஸ்க் தைக்க போறோம். இதுக்கு நான் பியூர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 பீஸ் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிளாத் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல எடுத்திருக்கேன். இங்க 3 பீஸும் ஒரே கலர் கிளாத்லயே எடுத்துக்கலாம். நான் வீடியோல டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக உங்களுக்கு ஒரு கிளாத் தனியா வேற கலர்ல எடுத்திருக்கேன். மாதிரி 3 லேயர் கிளாத் எடுத்துக்கோங்க. இதோட அளவுகள் பாத்தீங்கன்னா அடல்ட் சைஸ் பெரியவங்களுக்கு தைக்கிறதுக்கு 10.5 இன்ச் நீளம் 7.5 இன்ச் அகலம் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9.5 இன்ச் நீளம் 6.5 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணியோட அளவு கரெக்டா இருக்கும். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 3 லேயர்ல துணி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 லேயர் துணியை நல்ல பக்கம் துணியோட நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி வச்சுக்கணும். மூணாவது இருக்கிற அந்த பீஸ் துணியை துணியோட கெட்ட பக்கம் ராங் சைட் மேல தெரியற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடியில இருக்க அந்த பிரவுன் கலர் துணியில நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நடுவுல இருக்க கிளாத்லயும் நல்ல பக்கம் தான் மேல தெரியற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மேல இருக்க இந்த கிளாத்ல மட்டும் ராங் சைட் மேல தெரியற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணு மேல ஒண்ணு எல்லா பீஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு துணியோட நீளத்துல இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கலாம். இப்ப இதோட அகலம் பாத்தீங்கன்னா நமக்கு 5.25 இன்ச் இருக்கு. இப்ப நான் எடுத்திருக்கிறது அடல்ட் சைஸ் அப்படின்றதுனால 5.25 இன்ச் இருக்கு. நீங்க கிட்ஸுக்கு தைக்கும் போது இதுல அளவு கொஞ்சம் கம்மியா வரும். அந்த கார்னர்ல இருந்து 2 சைடும் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் இதே அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். பாயிண்ட்ஸ் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கலாம். மேல எப்படி நம்ம கார்னர்ல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணமோ கீழே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேல மார்க் பண்ணோம்ல அங்க மடிப்பு பக்கத்துல இருந்து இருக்கிற அந்த அளவை பாதியா மார்க் பண்ணி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ல கீழ் பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கர்வ் லைன் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. வளைவா இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுக்கோங்க. இது நமக்கு மேல அந்த மூக்கு பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல வர்றதுக்காக தான் இந்த மாதிரி வளைவா கட் பண்ண போறோம். இந்த மாதிரி வளைவா வரைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்க கிட்ஸுக்கு தைக்கும் போது இதே மாதிரி சைட்ல 2 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு கிராஸ் லைன் மார்க் பண்ணிருப்போம்ல அந்த இடத்துல இருந்து மடிப்பு பாகம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து சென்டர் மார்க் பண்ணி 1/2 இன்ச் கீழே இறக்கமா மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் லைன் கட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கரெக்டா இருக்கும். வரைஞ்சிருக்கோம்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல தான் நமக்கு துணி இருக்கும். இப்போ இதுல 3 துணியும் சேர்த்து இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம எல்லா சைடும் தைக்க போறோம். நடுவுல ஓபன் திருப்புறதுக்காக மட்டும் 2.5 இன்ச் அளவுக்கு கேப் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம ராங் சைட்ல இருந்து துணியை ரைட் சைட் திருப்புறதுக்காக தான் இந்த அளவுக்கு கேப் விட்டு தைக்கிறோம். அளவு பாத்தீங்கன்னா 1 ஃபுட் இடைவெளியில தச்சு விட்டுக்கோங்க சுத்தி எல்லா பக்கமும். இந்த துணி எந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணிருக்கோமோ அதே ஷேப்ல கார்னர்ஸ் எல்லாமே ஊசி உள் பக்கமா நிப்பாட்டி நம்ம நெக் லைன்லாம் தச்சு விடுவோம்ல சுடிதாருக்கு அதே மாதிரி ஷார்ப்பா தச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஷார்ப்பா இருக்க அந்த எட்ஜஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த ஷேப் நல்லா திரும்பி வரும். அதே மாதிரி இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதா சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. நடுவுல கேப் விட்டுருந்தோம்ல அந்த இடத்து வழியா நம்ம அந்த துணியை திருப்பி எடுத்துக்கலாம். நான் கீழே கொடுத்துருக்கேன்ல அதெல்லாம் அந்த 2 துணி நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி அது 2க்கும் நடுவுல விட்டுதான் இந்த மாதிரி ஓபன் பண்ணி எடுக்கணும் துணிய. இப்போ இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம்
அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஷார்ப்பான டூல்ஸ் ஏதாவது வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த ஓபன் வந்து விட்டுருக்கோம்ல, அதுவும் வந்து நமக்கு கரெக்டா வந்து ஃபோல்ட் ஆகி இருக்கும். இதுக்கு மேல நம்ம சுத்தி இதே ஷேப்லயே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நான் பதிவு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல வந்து கீழே கார்னர்ல இருந்து 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். நீங்க கிட்ஸுக்கும் இதே அளவே வந்து மார்க் பண்ணலாம். 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கீழே இருக்க அந்த துணியை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 கலர் துணியில வந்து தைக்கிறீங்க அப்படின்னா எந்த சைடு வந்து உங்களுக்கு மேல் பக்கம் தெரியணுமோ அதை வந்து அடியில வச்சுக்கோங்க. அடியில வச்சுட்டு உள்பக்கம் தெரிய வேண்டிய துணியில இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு கரெக்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிச்சிருக்க இடத்துல வந்து சின்னதா ஒரு ஊசி அளவுக்கு வந்து தையல் போட்டு விட போறோம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தையல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்ப இந்த சைடு தையல் போட்ட மாதிரியே ஆப்போசிட்ல இருக்க அந்த துணியையும் மடிச்சு இந்த மாதிரி தையல் போட போறோம். மடிக்கும் போது நம்ம இந்த சைடு டக் மாதிரி பிடிச்சு தையல் போட்டிருக்கோம்ல, அதை வந்து டச் பண்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. தையல் போடும்போது உள்ள இருக்க துணியில வந்து சேர்த்து தையல் போடாம தனியா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்ப ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்பக்கம். இது வந்து நமக்கு இந்த பிரவுன் கலர் துணி வந்து வெளிப்பக்கம் தெரியுதா அந்த சைடு. இப்ப இதுல வந்து இந்த அடுத்த ஸ்டெப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கார்னரை வந்து ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. லைன் வந்து நேரா இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்லயும் அதே மாதிரி துணியை இந்த மாதிரி மடிச்சு அந்த லைன் வந்து நேரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க துணியை. மீத இருக்க துணி வந்து நமக்கு ஒரு ஃபோல்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா ஸ்ட்ரைட்டா லைன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிருக்க அந்த துணிக்கு மேல ஆப்போசிட்ல மடிக்கிற அந்த துணி வச்சு கரெக்டா வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறம் அது எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல நம்ம வந்து தையல் போட போறோம். கே மாதிரி இருக்கும், அந்த ஷேப்லயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போறோம். இப்ப நான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு காமிக்கிறேன்ல, அந்த ஷேப்ல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நான் இந்த சைடு தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் கீழ இருக்க அந்த துணியை மடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பிடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணி வந்து இந்த மாதிரி தான் மடிப்பு இருக்கும் நமக்கு. மேல அதுக்கு மேல வச்சு மடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப ரெண்டு சைடும் நான் தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாஸ்கோட ஷேப் வந்து கரெக்டா கிடைச்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, இது வந்து அந்த மாஸ்கோட உள் பக்கம். இந்த மேல நம்ம ஷார்ப்பா கட் பண்ணோம்ல, அது வந்து நமக்கு மூக்கு பகுதியில வர மாதிரி இருக்கும். உள்பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளீட் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும். இதுக்கு சைடுல வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் 1/4 இன்ச் எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு த்ரெட் எலாஸ்டிக் கிடைச்சாலும் அதே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 7/4 இன்ச் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து தையலுக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு தைக்கும் போது நீங்க 6/4 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரி 2 எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சைட்ல மடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல எலாஸ்டிக் நடுவுல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, அது மேலேயே தையல் போட போறோம். எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடுவுல வந்து நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகணும். எலாஸ்டிக் மேல தையல் போடக்கூடாது.
அந்த ஜாயிண்ட்டுக்கு உள்பக்கமா எலாஸ்டிக்கை வச்சுட்டு அதுக்கு மேல தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எலாஸ்டிக் உள்ள வச்சுட்டு தைக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் தச்சுட்டு கூட நீங்க எலாஸ்டிக்கை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து எந்த பக்கமும் சுருளாம கரெக்டா இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் வந்து மிஷின்ல ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து கையிலே கூட தச்சு விட்டுக்கலாம். மாதிரி தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த நம்ம தச்சு விட்டுருக்கோம்ல அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்பக்கம் தையல் வந்து வெளியில தெரியாத அளவுக்கு எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உள்ள போகும். நம்ம அந்த தையல் எல்லாத்தையும் வந்து உள்ள தள்ளி விட்டுக்கலாம். நல்லா நீட்டா பினிஷ் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த தையல் எதுவுமே வந்து நமக்கு முகத்துல உறுத்தாமையும் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு சைடு வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே தான் நம்ம இந்த சைடும் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும். தச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம ரெண்டு சைடும் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு இந்த மாஸ்க் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஃபேஸ்ல வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லா நமக்கு ஃபேஸ்ல நான் முதவே சொன்ன மாதிரி நல்லா கவர் ஆகிருக்கும். முகத்துல வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வாய் எல்லாமே வந்து கீழே தாடை வரைக்கும் நல்லாவே வந்து ஃபுல்லா கவர் ஆகி இருக்கும். இது போடுறதுக்கும் ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த மாஸ்க். இது மாதிரி நீங்களும் தச்சு பாருங்க. இந்த மாதிரி 2 கலர்ல தான் வந்து மாஸ்க் தைக்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க வந்து சிங்கிள் கலர்லயும் கூட தைக்கலாம். ஒரே கலர்லயும் கூட மாஸ்க் தைக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு கலர்ல வந்து மாஸ்க் தைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாஸ்க் தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.